ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம். வேயர் புகழ் வில்லி புத்தூர் ஆடி பூரம் மேன்மேலும் மிக விளங்க விட்டு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்த தையொரு திங்கள் பாமாலை ஆய புகழ் 100 43 அன்புடனே அடியேனுக்கு அருள் செய் நீயே. அஸ்மத் குருப்யோ நமக. அனைவருக்கும் அடியேனுடைய நமஸ்காரங்கள். திருப்பாவையினுடைய 29வது 30வது பாசுரங்களை இன்றைக்கு நாம் அனுபவிக்க போறோம். 29வது பாசுரம். சிற்றஞ்சிறு காலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றா மறையடியே போற்றும் பொருள் கேளாய். பெற்றமை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவள் எங்களை கொள்ளாமல் போகாது. இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உன்றன்னோடு உற்றோமேயாவோம் உமக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். அதாவது திருப்பாவையினுடைய கடைசி பாசுரம் இதுதான். 30வது பாசுரம் பலஸ்ருதியாக அமைய பெற்றிருக்கு. இந்த நோன்பிற்கான கடைசி பாசுரம் 29வது பாசுரம். இறைவா நீ தாராய் பறை அப்படின்னு தான் 28வது பாசுரமானது முடிவடைகிறது இல்லையா? அப்போ கண்ணன் என்ன பண்ணானா, அந்த பறையை கொண்டு வந்து கொடுத்தானா, பறையான அந்த முரசை கொண்டு வந்து கொடுத்தானா. ஆண்டாள் பார்த்து சிரித்தாள். என்ன கண்ணா, 10 ரூபாய் கொடுத்தா கடையில கிடைக்கக்கூடிய முரசு, இதை நாங்க அங்க போய் வாங்கியிருக்க மாட்டோமா? இதற்கா உன்னை சேவித்தோம். அப்போ நீங்க எதற்காக வேண்டி இந்த பறை பறை பறைன்னு சொல்லிண்டே இருந்தேல் அப்படின்னு கண்ணன் கேட்டானா. அதற்கான பதில் தான் இந்த 29வது பாசுரம். அதாவது பறை என்று அவர்கள் எதை குறிப்பிட்டார்கள் அப்படிங்கிறது தான் மிக அழகான விளக்கத்தை குறிப்பிட்டிருக்கா இந்த இடத்துல. இந்த சின்னஞ்சிறு காலை வேளை, அதிகாலை, அதாவது சின்ன குழந்தையால நினைச்சு கூட பார்க்க முடியாத அந்த ஒரு அதிகாலை வேலை, அந்த காலை வேலை எழுந்து அந்த குளிர் தண்ணியில குளிச்சுட்டு எல்லாரையும் திரட்டி கொண்டு வெகு சீக்கிரமாக வந்து உன்னை சேவிக்க உன் தங்கத்தாமரை போன்ற உன் திருவடியை வணங்க வந்தோம் கண்ணா. சிற்றஞ்சிறு காலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றா மறையடியே போற்றும் பொருள் கேளாய். அதை அனுபவிக்க பெற்றோம். எப்பேற்பட்ட சுகம், அடடா அடடா அப்படின்னு சொல்லி திருவடியில் ஆரம்பித்த முதல் பாசுரம் திருவடியில் முடித்த பெருமையாருக்கு நாச்சியாருக்கு மட்டும்தான். எதற்காக போற்றி வந்தோம்னு நினைச்சுட்டு இருக்க கண்ணா அப்படின்னு சொல்ல, கண்ணா பெற்றம் என்ற சொல்லக்கூடிய இந்த ஆடு மாடுகளை பராமரித்து எங்களோடு ஒருவனாக வந்து பிறந்தது நீ எதற்காக? நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. குற்றேவல் என்றால் அதாவது சின்ன சின்ன கைங்கரியத்தில் எங்களை ஈடுபடுத்த வேண்டும். உன் திருவடியை களைப்பாரச் செய்வது, பாதுகையை துடைத்து வைப்பது, வஸ்திரங்களை பராமரிப்பது, பூந்தோட்டம் அமைக்க பெற்று அந்த பூக்களை கொண்டு அழகாக மாலை தொடுத்து உனக்கு அந்த மாலையை சாற்றுவது, சந்தனம் அரைப்பது, பெருமாள் பாத்திரங்களை சுத்தத்தோடு பராமரிப்பது, அந்த இடத்தையே சுத்தமா வச்சுக்கிறது, இந்த மாதிரியான குட்டி 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 குட்டியான கைங்கரியங்களை அனுதினமும் அந்தரங்க தொண்டாக இருந்து நாங்க உனக்கு செஞ்சுட்டே இருக்கணும். இதைத்தான் பறைன்னு சொல்லிட்டு இருந்தோம் கண்ணா. எங்களுடைய ஸ்வரூபம் உனக்கு கைங்கரியம் செய்வது தானே, வேற எதற்காக நாங்க எல்லாம் பிறந்திருக்கோம் சொல்லு பார்க்கலாம். இப்போ நீ கோவிந்தனா ஆயிட்ட. நீ எங்களோட பழகி 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 ஐக்கியூ சுத்தமா கம்மியா எடுத்து கண்ணா. உனக்கு பறைன்னு கேட்டா இந்த முரசை கொண்டு வந்து கொடுக்கறியே நீ. இந்த கைங்கரியத்தை நாங்கள் 7 பிறவிக்கும், அதாவது எழுகின்ற ஒவ்வொரு பிறவிக்கும், இப்ப பெருமாள் இந்த கைங்கரியத்தை கொடுத்து நம்மளுக்கு ஸ்ரீவைகுண்டத்துல ஒரு நித்தியமான ஒரு இடத்தை கொடுத்துட போறார். ஆனா பெருமாள் பல அவதாரங்கள் எடுப்பார் இல்லையா? அவர் வரக்கூடிய ஒவ்வொரு அவதாரங்களிலும் நாமும் பெருமாளோடு கூடி வந்து என்னென்னலாம் கைங்கரியம் பண்ண முடியுமோ, அது சின்ன சின்ன வேலையா கூட இருக்கட்டுமே, அந்த கைங்கரியங்களை அனுதினமும் ஆசையோடு பெருமாளுக்கு எழுகின்ற ஒவ்வொரு பிறவியும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். உன் தன்னோடு உற்றோமே ஆகும், உனக்கே அடியவனாக உனக்கே தொண்டனாக இருக்கும் பாக்கியத்தை அருள் புரிவாயாக. இதை தவிர மற்ற எந்த ஆசையும் எங்களை ஆட்கொள்ளாமல் காத்து ரட்சிக்க வேண்டியது உன் பொறுப்பு கண்ணா. இப்படி கைங்கரியத்தை பறையா பிரார்த்திக்கக்கூடிய கோதா நாச்சியாரும் கோஷ்டியரும் அதை கேட்டு கண்ணனிடம் கேட்டு அழகாக பெற்றார்கள். அதையும் கண்ணன் என்ன பண்ணான்? தந்தோம் தந்தோம்னு அதையும் ஆசை தீர அனுகிரகித்தான் என்பதோடு இந்த திருப்பாவையினுடைய
ஒரு நோன்பானது இந்த 29வது பாசுரத்தை கொண்டு முடிவடைகிறது. இப்பொழுது 30வது பாசுரம் இதனுடைய பலஸ்ருதி. இந்த திருப்பாவை நோன்பை அனுகரணம் செய்பவர்களாக இருக்கட்டும், அனுஷ்டிப்பவர்களாக இருக்கட்டும், இல்லை இந்த பாசுரத்தை சேவிப்பவர்களாக இருக்கட்டும், இதை சேவிப்பவர்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறது தான் இந்த 30வது பாசுரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனே திங்கள் திருமுகத்து செய்ழையார் சென்றிரஞ்சி அங்கப்பறை கொண்ட வாற்றை அணிபுதுவை பைங்கமல தந்தெரியல் பற்றபிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் 2 மாழ்வரை தோள் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய் அப்படிங்கறதோட இந்த பலஸ்ருதி முடிவடைகிறது. அப்போ இந்த பலஸ்ருதியில என்ன சொல்ல வர அப்படின்னா, இதை சொல்பவர்கள் கேட்பவர்கள் இப்படின்னு எல்லாருக்கும் என்ன பலன்னா, வங்கக்கடல் கடைந்த மிக ஆச்சரியமாக லக்ஷ்மி கல்யாணம் பாடி பூர்த்தி பண்ணக்கூடிய பெருமை இந்த திருப்பாவை பாசுரம். கடைசி பாசுரம் திருப்பார்கடல் கடைந்த மாதவன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். மா என்கின்ற மகாலட்சுமியை திருக்கல்யாணம் செய்து கொண்ட மாவின் கணவனான மாதவன் குழந்தைகள் பேரன்மார்களோடு கூடி சந்தோஷமாக இருக்கும் கேசவனை, கா என்ற பிரம்மனையும் ஈஷை என்ற ஈஸ்வரனையும் இப்படி இருவரையும் ரட்சிக்கக்கூடியவன் யாரு? கேசவனான பெருமாள். பிரம்மா சிவன் இவர்களை படைத்து எல்லாரையும் பெற்ற கேசவனாக நம்மையும் ரட்சித்துக் கொண்டிருப்பவன் அவன். அந்த பகவானை வேண்டி அந்த பறையை பெற்ற கோதா கோஷ்டிகள் அனைவரும் மகாலட்சுமி போல் அந்தரங்க கைங்கரியத்தை பெற்று பாக்கியவான் ஆனார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நல்ல ஆபரணங்கள் அணிந்த செய்ழையார் சென்று இறைஞ்சி அங்கு அப்பறையை கொண்டு, அதாவது இங்க பறைன்னு சொல்லுவது எப்படின்னா கைங்கரியம், பெருமாளுக்கு செய்யக்கூடிய அந்த கைங்கரியத்தை தான் பறை என்று சொல்லப்பட்டிருக்கு இல்லையா என்று பாடின இந்த அணிபுதுவையான ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த பட்டர்பிரானின் புதல்வியான, அதாவது பெரியாழ்வாரின் குமாரத்தியான கோதை இந்த பாசுரங்களை நமக்காக ஆசீர்வாதம் பண்ணியிருக்கா. அவரின் பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு, பெரியாழ்வாரினுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு அருளிய இந்த 30 பாசுரங்களை நமக்காக ஆசீர்வாதம் பண்ணியிருக்கா கோதா நாச்சியார். இந்த தமிழ் மாலை 30ஐயும் தப்பாமே அனுபவிப்பவர்கள், அதாவது இதை முன்னாடி அனுஷ்டித்தவர்களாக இருக்கட்டும், அனுகாரம் செய்த கோதா நாச்சியாராக இருக்கட்டும், அனுசந்தானம் செய்யக்கூடிய நம் கோஷ்டியாக இருக்கட்டும், இப்படி எதை செய்பவர்களுக்கும் ஒரே பலன்தான். என்ன அப்படின்னா, தோல் கன்றை பார்த்து கண்ணு குட்டின்னு நினைச்சு அந்த தாய் பசு பால் எப்படி சுரக்கிறதோ அதே போல இதை ஆசையோடு சேவிப்பவருக்கு ஆண்டாளுக்கு பண்ண அனுகிரகத்தை, அதே அனுகிரகத்தை பெருமாள் நமக்கும் அனுகிரகிக்கிறான். ஈக பர சுகங்கள் அனைத்தையும் பெற்று பெருமாளினுடைய பரிபூர்ண கட்டாட்சத்திற்கு பாத்திரம் ஆகிறார்கள் அப்படின்னு சொல்லி இதை கோதா நாச்சியார் நமக்காக அருளினது நம் பாக்கியம் அப்படிங்கறதோட இதனுடைய பலஸ்ருதி முடிவடைகிறது. சரி, இதற்கான நாராயணிய தசகம் நாம என்ன இன்னைக்கு அனுபவிக்க போறோம்? 29, 30க்கான நாராயணிய தசகம் என்ன அப்படின்னா 100வது நாள் வந்துடுத்து. பட்டதிரில் 100 நாட்கள் 100 தசகம் என்ற விதத்தில் 1036 பாசுரங்களை ஏற்றியிருக்கார் இல்லையா? இப்போ பட்டதிரில் 99 நாள் பெருமாளை அந்த பாகவதத்தின் சாரமாக நாராயணியம் 99 தசகங்களை சாதித்தார். இப்போ 100வது நாள் வந்துடுத்து. ஏன்னா நம்ம இன்னைக்கு 100வது தசகத்தை கொண்டு நம்ம இதை அனுபவித்து பூர்த்தி செய்ய போறோம். இன்னைக்கு நம்ம 100வது நாள் பட்டதிரில் தான் அமரக்கூடிய அந்த இடத்திற்கு வந்தார். எப்பயும் மாதிரி காலம்பரை எழுந்து அந்த குளத்துல நீராடிட்டு, அங்க பெருமாள் எங்க போய் அவரால் பக்கத்துல நின்று சேவிக்க முடியாது அப்படிங்கறதுனால அதே அந்த வாத்தரோகத்தோடையே அந்த பட்டதிரில் மண்டபத்தில் எழுந்தருளி இப்போ 100வது தசகம் இன்னியோட இது பூர்த்தி அடைய போறது. அங்க பாடுவதற்காக அங்க வந்து உட்காண்டிருக்கார். அங்க பெருமாள் என்ன பண்றாராம்? விஸ்வரூப சேவையை பட்டதிரிலுக்கு சேவை சாதிக்க காத்துன்னு இருக்காராம். அப்போ ஆரம்பிக்கிறார் பட்டதிரில் அக்ரே பஷ்யாமி அப்படின்னு அந்த 100வது தசகத்தை ஆரம்பிக்கிறார். எப்படின்னா கண்முன்னே பிரத்யக்ஷமா பார்க்கிறார், நேருக்கு நேர் அந்த கேசாதி பாதமா திருமுடியில் தொடங்கி திருவடி வரை அப்படியே பெருமாளை அப்படியே கண்ணார பருகி கொண்டிருக்கிறார் பட்டதிரில். இதை நம்ம ஸ்லோகமாக சேவிக்காமல் அப்படியே எப்படி திருமுடியிலிருந்து எப்படி திருவடி வரைக்கும் எப்படி அந்த பெருமாளை ரசித்தார், குருவாயூரப்பனை ரசித்தார் அப்படிங்கறத நாம இன்னைக்கு அந்த 10 ஸ்லோகங்களை கொண்டு அனுபவிக்க போறோம். குருவாயூரப்பா, கண் முன்னாடி தேஜோமயமான ஒளிப்பிழம்பை காண்கிறேன். அடடா அடடா,
காயாம்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒளி, பெருமாளினுடைய அந்த வண்ணம் என்னவோ அதே வண்ணத்தில் அந்த ஒளி பிழம்பு அப்படியே பெருமாளை சுற்றி அப்படியே இருக்க அமுத ரசத்தோடு அதில் மூழ்கி போனேன் குருவாயூரப்பா. அந்த காயாம்பு நிறத்தில் உள்ள அந்த ஒளியின் நடுவே சின்ன திவ்ய கைஷோர வேஷம், அதாவது சின்ன குழந்தை வடிவுல இருக்கக்கூடிய குருவாயூரப்பன் ஆனந்த ரசத்தில் மெய் சிலிர்த்து போயிடுத்ததை பார்க்கும் பொழுது, இதை பார்ப்பதற்காக நாரதர் முதலிய முனிவர்கள்லாம் கூட வந்துட்டாலாம் அப்படியே குருவாயூரப்பனை பார்ப்பனுங்கிறதுக்காக. அந்த குழந்தையை சுற்றி நின்று புலகாங்கிதமடைய உபனிஷதுகள்லாம் பெண்களா உருவெடுத்து சாமரம் வீசின்னு இருக்கான் குருவாயூரப்பனுக்கு. குழந்தையின் திருமுடி எப்படி இருக்குன்னா அப்படியே கேசமானது கருமை நிறத்தோடு சுருள் சுருளா இருந்து நெற்றியில் வந்து விழ அந்த ரத்தினங்கள் கேசத்தை அலங்கரிக்க எல்லாத்துக்கும் சிகரம் வைத்தார் போல் மயில் இறகு, அழகோ அழகு என்ற அந்த மயில் இறகு, நெற்றியில இளம் சந்திரனை போல் அது வெள்ளை நிறத்தில் உள்ள ஊர்த்வ புன்றம், திலக்கம், திருமண் கார்ப்பு அப்படின்னு இப்படி அனைத்தும் உன்னுடைய நெற்றியை அலங்கரிக்க அதை அப்படியே தியானிக்கிறேன் குருவாயூரப்பா. உன்னுடைய அழகான புருவங்கள் அசைய அதன் கீழ் உள்ள திருக்கண்கள் தாமரை இதழ் போல் சிவந்திருக்கக்கூடிய திருக்கண்கள், தாமரை ஒத்த கண்களில் இருந்து வரும் உன்னுடைய கட்டாட்சம் உலகத்தையே குளிர்ச்சி அடைய வைக்கிறது இல்லையா குருவாயூரப்பா. மிக அழகான மூக்கு, கண்ணாடி போன்ற கண்ணங்கள், காதில் மீன் வடிவிலான மகர குண்டலங்கள், வெள்ளவெளேர்னு உன்னுடைய பற்கள், சிவந்த உதடு, இதிலிருந்து வெளிப்படக்கூடிய மந்தஸ்பித மதுரதரம், அதாவது அப்படி ஒரு புன்னகையா சிரிச்ச முகம், அப்படியே எங்க எல்லாரையும் ஒருத்தரையும் பார்த்து வெளிப்படுத்தக்கூடிய அந்த புன்னகை, அது என் உள்ளத்தில் ஒளிவீசி கொண்டிருக்கு குருவாயூரப்பா. அழகான தோள்களோடு கூடிய திருக்கரங்கள், அதில் ரத்தினத்தால் பதித்த தோள்வளை என்ன, கைவளை என்ன, சிவந்த தளிர் போன்ற விரல்கள், அந்த விரல்களால் தாங்கிய புல்லாங்குழல் என்ன, அதில் எழுப்பக்கூடிய ராகம், உன் திருவாயமுதம் அந்த புல்லாங்குழலில் படும்போது நீ வாசிக்கும் போது ராகங்கள் உண்டாகிறது குருவாயூரப்பா. என்ன அழகு, என்ன அழகு, என்ன ஒரு இசை, இதை கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல இருக்கு. உன்னுடைய கௌஸ்துபமணி அணிந்திருக்க அதில் உள்ள சிவப்பு நிறம் படிந்து உன்னுடைய கழுத்தும் சிவப்பா தெரியறது குருவாயூரப்பா. உன்னுடைய திருமார்பில் ஸ்ரீவத்சங்கிற மரு, அதில் தாயார் எழுந்தருள வைஜெயந்தி என்கிற வனமா திருக்கழுத்தில் அணிய நீ சந்தனம் பூசிக்கொண்டு அந்த நறுமணம் எங்களை வருட உலகத்தையே தாங்குபவன் நீ. ஆனா உன்னுடைய சிறுத்த இடையோடு கொடி போல் இடுப்பில் அந்த மஞ்சள் பீதாம்பர பட்டாடை அலங்கரிக்க, அந்த திருவடிகளில் ரத்தினம் பதித்த மணிவோசை எழுப்பக்கூடிய நூப்புரம் சிலம்பானது உன்னை அலங்கரிக்க, திருவடியை அலங்கரித்து அதிலிருந்து வரைக்கூடிய ஓசையானது அட ஜல் ஜல் ஜல்னு எங்களை அப்படியே இன்பத்தில் ஆழ்த்தி அதை தியானிக்கிறேன் குருவாயூரப்பா. பீதாம்பரம் உன் தொடையழகை மறைத்தாலும் அது எதற்காகன்னா திருஷ்டி வராமல் தடுப்பதற்காகத்தான் அந்த பீதாம்பர ஆடையே அப்படிங்கிறது புரிஞ்சுது. அந்த தொடையழகு லக்ஷ்மியோட மனசையே திருடிண்டு போயிடுத்தான். ஆனால் அடியேனுடைய பாக்கியம், அதையும் சேவிக்க பெற்றேன் குருவாயூரப்பா. பீதாம்பரம் உன்னுடைய தொடை, முழங்கால், கணுக்கால் இப்படின்னு சகல விஷயங்களை மறைத்தாலும் அதையும் உன்னுடைய அருளால் சேவிக்க பெற்றேன் குருவாயூரப்பா. அடுத்து உன்னுடைய திருவடி சந்திரன் போல் ஒளி வீசறது, தாமரை போன்ற திருவடி, அனைவரையும் ரட்சிக்கும் திருவடி, தாப்பங்கள் கஷ்டங்களை போக்கக்கூடிய திருவடி, அதில் மங்களமான திருவிரல்கள் அனைத்தையும் சேவிக்க பெற்றேன் குருவாயூரப்பா. உன்னை தியானிக்கும் அடியார்களுக்கு உன் திருவடியே புகலிடம், பக்தர்களுக்கு கல்பக விருட்சமாக இருக்கக்கூடியது உன் திருவடியே. அடியேன் உள்ளத்தில் நித்தியம் தியானிப்பது அந்த திருவடியை தான் குருவாயூரப்பா. காருண்ய சிந்தோ, என்னுள் இருக்கக்கூடிய அனைத்து தாபங்களையும் நீக்குவீராக. ஆனந்தமயமான குருவாயூரப்பா, அடியேனுக்கும் ஆனந்தத்தை அருள்வாயாக அப்படின்னு எழுந்து நின்று சேவிக்க ஆரம்பிச்சுட்டாராம் பட்டதிரில். இதுவரைக்கும் உட்கார்ந்து கொண்டிருந்தவர் எழுந்து நின்று சேவிக்க ஆரம்பிச்சு வாதரோகமானது தீர்ந்ததை உணர்ந்தார். அப்ப பாடுறாராம், அப்பா குருவாயூரப்பா, அடியேனையும் ஒரு பொருட்டா எடுத்துண்டு என்னுடைய வாதரோகத்தை போக்கினாய். உன் பெருமையை முழுசா சொன்னேனான்னு தெரியாது, பாகவதத்தை முழுசா பாடினேனான்னு தெரியாது, ஸ்தோத்திரம் பண்றேன்னு பேர்ல என்ன செய்தேன்னு கூட எனக்கு தெரியாது. என்னுடைய எல்லா தவறுகளையும் பிழைகளையும் பொறுத்து அருள்வீராக, சமித்து என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு வேண்டிண்டு இந்த 1036 ஸ்லோகங்களும் உன்மீது பாடப்பட்டது. நாராயணனான குருவாயூரப்பனை பற்றி
பற்றி சாதித்ததால் இது நாராயணியம் என்றும், அப்படி இல்லாட்டி நாராயணிய பட்டதிரிலான அடியேன் உன்மீது எழுதியதால் இதை நாராயணியம் என்றும் கொண்டாடலாம் அப்படின்னு அவரே சந்தோஷத்தோட சொல்லி, யதாமதி தெரிஞ்சுட்டதை எழுதினேன் குருவாயூரப்பா, இதை சேவிக்கிறவா அனைவருக்கும் 3 விஷயங்களை நீ கொடுத்து அருள வேண்டும். என்னென்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஆயுள், ஆரோக்கியம், சௌக்கியம். இப்படி பரிபூர்ணமான ஆயுளையும் பரிபூர்ணமான ஆரோக்கியத்தையும் பரிபூர்ணமான சௌக்கியத்தையும் கொடுத்து அருள வேண்டும் அப்படின்னு சொல்லி இதனுடைய பலஸ்ருதியானதும் இதோடு முடிவடைகிறது. அதாவது திருப்பாவையினுடைய கடைசி பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் என்ன வேண்டிண்டா, ஈகா பர சுகங்கள் அனைத்தையும் பெற்று என்றும், அதாவது திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய், எல்லாம் சந்தோஷமா இங்க வாழக்கூடிய நாட்களும் சந்தோஷமாக இருந்துட்டு அந்த ஸ்ரீவைகுண்டம் சென்றும் அங்கேயும் பெருமாளினுடைய கைங்கரியத்தில் ஈடுபட்டு சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம் நாச்சியாரினுடைய எண்ணமாகவும் இருந்தது. இங்க நம் பட்டதிரியினுடைய எண்ணம் என்னவா இருக்கு அப்படின்னா, இதை சேவிக்கிறவா அனைவரும் ஆயுள், ஆரோக்கியம், சௌக்கியத்தை கொடுக்க வேண்டும். இந்த ஆயுள், ஆரோக்கியம், சௌக்கியம்லாம் எதற்காக? அந்த பெருமாளை தியானிப்பதற்காக, அந்த பெருமாளை பற்றி பாடுவதற்காக, கேட்பதற்காக, அவன் கோயிலை சென்று நடப்பதற்காக அப்படின்னு நமக்காக ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் அனைவரும் இந்த மாதிரியான வசத்தியான கிரந்தங்களை எல்லாம் கொடுப்பது எதற்காக அப்படின்னா, நாம இந்த ஒரு சம்சார கடலில் இருந்து மீண்டு எழுந்து அந்த ஸ்ரீவைகுண்டத்தை அடைந்து அந்த பெருமாளினுடைய நித்திய கைங்கரியத்தில் ஈடுபட வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு எண்ணத்தோட தான் அனைத்து ஸ்தோத்திர கிரந்தங்களும் உருவாக்கப்பட்டிருக்கு இல்லையா? இப்படி நாமும் இந்த மாதிரியான திருப்பாவை போன்ற கிரந்தங்கள், நாராயணியம் போன்ற இந்த கிரந்தங்களை சேவிக்க பெற்றது நம்மளுடைய அனைவருடைய பாக்கியமாக கருதி, அடியேனுக்கும் இந்த 30 நாட்கள் இதை உங்களோட அனுபவிக்கிறதுக்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும், இதை கேட்டு இன்புற்ற அனைத்து பாகவதாளுக்கும் நன்றின்னு ஒரு வார்த்தையால சொல்லாம, இதை அனுபவிக்கக்கூடிய அந்த ஒரு மனசை கொடுத்த திவ்ய தம்பதிகளுக்கு பல்லாண்டு பாடி, பட்டதிரிலுக்கு பல்லாண்டு பாடி, நாச்சியாருக்கு பல்லாண்டு பாடி, பாகவத அனைவருக்கும் பல்லாண்டு பாடி, நாம இன்னும் ஒரு அழகான ஒரு கிரந்தத்தோடு உங்க அனைவரையும் கூடிய சீக்கிரம் சந்திக்கலாம். அடியேன் ஆண்டாள் திருவடிகளே சரணம். சீரார் தூக்குள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.